வணக்கம். வீட்ல இருக்கக்கூடிய ஒரு பிளானை மீட்டர்ல மாத்துறத பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம சிங்கிள் விண்டோ போர்ட்டல்ல நம்ம போடக்கூடிய எல்லா ஃபைலுமே வந்து பாத்தீங்கன்னா மீட்டர்ல தான் இருக்கணும். ஆனா நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்டா வரிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபீட்ல தான் போடுவாங்க. சோ அதனால ஃபீட்ல வரிஞ்சிட்டோம், அதை வந்து நம்ம வந்து மீட்டரா எப்படி மாத்துறது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க போகலாம். அதற்கு முன்னாடி நம்ம சிங்கிள் விண்டோ போர்ட்டலுக்கு கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது சிங்கிள் விண்டோ போர்ட்டலுக்கு கிளாஸஸ் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, நம்ம பேசலாம். அது மட்டும் அல்லாமல் நம்ம வந்து சிங்கிள் விண்டோ போர்ட்டலுக்கு ஃபைல் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி தரோம். கமர்ஷியல் ஆர் ரெசிடென்ஷியல் எந்த ஃபைலா இருந்தாலும் நம்ம 1500க்கு நம்ம வந்து ஃபைல் பண்ணி தரோம். அதே மாதிரி கொரி வந்துருச்சு, எனக்கு வந்து ஒரு கொரி இருக்கு இல்ல 2 கொரி இருக்கு, எனக்கு கிளியர் பண்ணி கொடுங்க அப்படின்னா ஒரு கொரிக்கு நம்ம 300 ரூபாய் சார்ஜஸ் பண்ணி நம்ம வந்து அந்த கொரியை வந்து கிளியர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபைல் வந்து நமக்கு நம்மளுடைய சார் ஒருத்தர் அனுப்பிச்சு விட்டுருந்தாரு, இலக்கியன் சார் வந்தாரு. அந்த ஃபைலை தான் நம்ம மாத்த போறோம். இப்ப பாத்தீங்கன்னா இவர் 27.6 அடி கொடுத்திருக்காரு. இப்ப லீனியர் எடுத்துட்டு செக் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட் அது என்ன யூனிட்ல இருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் தான் இருக்கு. சோ உடனே உள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யூனிட் அப்படின்ற ஒரு கமாண்டை டைப் பண்ணுங்க. UN என்டர் அப்படின்னு நீங்க டைப் பண்ணிக்கோங்க. சோ கமாண்ட் பாக்ஸ்ல UN என்டர், உங்களுக்கு யூனிட் பாக்ஸ் ஓபன் ஆகும். இங்க இன்ஜினியர் இருக்கிற இடத்துல டெசிமல் வச்சுக்கோங்க. இந்த ப்ரீசிஷன்றது வந்து 0.00 கொடுத்துட்டு ஓகே பண்ணிக்கோங்க. அடுத்தது அதுக்கு அடுத்தபடியா டி என்டர் அப்படின்னு கொடுத்துட்டு இங்க வாங்க மாடிஃபை போயிருங்க. மாடிஃபைல போயிட்டு இந்த இடத்துல இன்ஜினியரிங் இருக்கும், உங்க டெசிமல் கொடுத்துட்டு 0.00 கொடுத்துட்டு ஓகே பண்ணிட்டு செட் கரண்ட் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சோ இப்போ நம்ம இதை வந்து நம்ம மாத்த போறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து இந்த லைனை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. லைனை செலக்ட் பண்ணிட்டு CO என்டர் அப்படின்னு கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் வெளியில எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு எஸ்கே திருப்பி ஒரு லைன் கமாண்ட் எடுங்க. கலர் வந்து மாத்திக்கோங்க. இங்க வந்துட்டு ரெட் கலர் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். லைன் கமாண்ட் எடுத்துட்டு இப்போ இதுக்கான அளவு எவ்வளவுனா 8.38 அப்படின்றது தேவைப்படும். சோ இங்க கிளிக் பண்ணிட்டு இதுக்கு மேல ஆர்த்தோ F8 வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்க இங்க ஐக்கான் கூட கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து 8.38 அப்படின்னு கொடுத்து என்டர் அடிச்சுக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய 8.38க்கு நம்ம இது மேலேயே வந்து ஒரு கலர் மட்டும் மாற்றி நம்ம இந்த மாதிரி நம்ம ஆப்ஜெக்டை வச்சிருக்கோம். ஸோ இதை என்ன பண்ணுங்க மொத்தமாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு ஸ்கேல் கமாண்ட் SC என்டர் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த லைன் இருக்கு இல்லைங்களா, இந்த லைனுடைய அவுட்டர்ல கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து ரெஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு சப் கமாண்ட் இருக்கும். இந்த ரெஃபரன்ஸை கிளிக் பண்ணிடுங்க. திருப்பியும் போயிட்டு ஃபர்ஸ்ட் இந்த லைனும் அடுத்தது இந்த அந்த லென்த்தா இருக்கக்கூடிய லைன்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என் பாயிண்ட் கொடுத்துட்டு அப்படியே இப்படி எடுத்துக்கிட்டே வந்து நம்ம வந்து நம்மளுடைய அந்த ரெட் கலர் பாயிண்ட்டுக்கு வந்து நீங்க கரெக்டா எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா, கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி மாறிடும். ஸோ இப்போ வந்து நீங்க இந்த லைனை வந்து டெலீட் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ரா பெருசா இருக்கிறது வந்து நம்ம எரேஸ் பண்ணிடலாம். இப்போ போயிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதோடைய டைமென்ஷன் எடுத்து நம்ம செக் பண்ணிடுவோம். ஸோ 8.38 இருக்கு. டைமென்ஷனுடைய சைஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கிறதுனால நீங்க மாடிஃபை கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நம்ம டெக்ஸ்டோடைய சைஸை வேணா நம்ம குறைச்சிக்கலாம். இப்போ வந்து நான் இப்போதைக்கு 1ன்னு கொடுத்து ஓகே பண்றேன். செட் கரண்ட் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம இந்த எல்லாத்தையுமே நம்ம மாற்றிக்கணும். இப்போ எல்லாமே எப்படின்னா மாடிஃபைல போயிட்டு டெக்ஸ்டோடைய ஹைட் என்ன கூட குறைச்சிக்கலாம். 1 மீட்டர் ரொம்ப பெருசு, நம்ம 0.30 கொடுத்துக்கலாம். சிம்பிள்ஸ் அண்ட் சர்வர்ஸ்ல போயிட்டு ஏரோ சைஸை வந்துமே 0.30 1 மீட்டர் அந்த ரேஞ்ச். லைன்ஸ் இந்த மாதிரி லைன் வெயிட்ல தேவையில்ல பை லேயர் இல்லை பை பிளாக் வச்சுக்கலாம். இங்கே கூட நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் 0.30 அதே இங்கேயும் கொடுத்துக்கலாம் 0.30. ஸோ ஃபிக்ஸ்டு லென்த் கொடுத்துட்டு இதுக்குமே 0.30 கொடுத்துட்டு ஓகே செட் கரண்ட் க்ளோஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். நம்ம வந்து லீனியர் கமாண்ட் எடுத்துட்டு உள்ளவே நம்ம செக் பண்ணிக்கலாம். இது மாதிரி தான் நம்ம வந்து ஃபீட்ல இருக்கக்கூடிய ஒரு பிளானை வந்து மீட்டரா கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நாம ஒரு கமாண்ட் வச்சு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது DWG யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் வச்சு மாத்தணும். அது ஒரு கிளிக்லேயே மாறும். அது ஒரு சில டைம் ஒர்க் ஆகுது, ஒரு சில டைம் ஒர்க் ஆகாம. ஸோ அந்த வீடியோவும் நம்ம இந்த வீடியோக்கு கீழே கொடுக்குறேன், மேபி அதையும் ட்ரை பண்ணுங்க. ஸோ இது வந்து நம்ம ஸ்கேல் கமாண்ட் மூலியமா வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோக்கள் வந்து மேக் பண்ணணும் அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த வீடியோவை நம்ம அப்கமிங் வீடியோவை வந்து நம்ம மேக் பண்ணலாம். நம்ம சிங்கிள் விண்டோ போர்ட்டலுக்கு கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது கிளாஸஸ் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம சிங்கிள் விண்டோ போர்ட்டலுக்கு 12,000 சார்ஜஸ் பண்ணி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம வந்து ஃபைலும் போட்டு தரோம். கமர்ஷியலா ரெசிடென்ஷியல் எந்த ஃபைலா இருந்தாலும் 1500க்கு நம்ம வந்து ஃபைல் போட்டு தரோம். கூடவே கொரியும் கிளியர் பண்ணி தரோம். சிங்கிள் கொரிக்கு நம்ம வந்து 300 ரூபீஸ் சார்ஜஸ் பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.